வணக்கம். ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி, எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த தினம். வியாழன் வெள்ளி பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 9. மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். 3 நட்சத்திரத்திற்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு நெய் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 4 வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பொய்கையாழ்வாரே போற்றி, பூதத்தாழ்வாரே போற்றி, பேயாழ்வாரே போற்றி, ஆண்டாளே போற்றி. என்ன சார் பூதம் பேயின்லாம் சொல்கிறீங்க? உங்கள் பேர் பெரிய பெருமாள் பக்தர்கள் இவங்கெல்லாம், இந்த பேரை சொல்லுங்க. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயிலிருந்து அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. ஏழைகளுக்கு மொச்சைக்கொட்டை சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பாடு கலந்து கொடுங்க. பசுமாட்டுக்கு மொச்சைக்கொட்டை சுண்டல் வேக வச்சு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம், கலகுறீங்க, கெத்து. எதிரிகளும் உதவி செய்வார்கள். உங்கள் மனோதிடம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்க. கேட்கறதில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஆமாம், சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, தப்பிச்சுக்கலாம். எதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்? திருஷ்டியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி இருக்கு இன்னைக்கு நிறைய, ஜாக்கிரதை. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தேடித்தரும். 3 நட்சத்திரத்திற்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் போடுறது நல்லது, அல்லது தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன், 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. வைத்தறிச்சல் இருக்குது, உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்க. 2 நாளும் படிங்க. கோயிலிருந்து படிங்க. 30 பாட்டும் படிங்க. சார் அதெல்லாம் பயங்கரமான தமிழாக இருக்குது சார், பரவாயில்ல படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். தடைக்கற்கள் குறைவாக இருக்கும். பண்ணிடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். என்ன சொல்கிறோம்? பேச்சு தேவையற்றதாக இருக்கிறது. வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 7 வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பொய்கையாழ்வாரே போற்றி, பூதத்தாழ்வாரே போற்றி, பேயாழ்வாரே போற்றி, ஆண்டாளே போற்றி. என்ன சார் பூதம் பேயின்லாம் சொல்கிறீங்க? உங்கள் பேர் பெரிய பெருமாள் பக்தர்கள் இவங்கெல்லாம், இந்த பேரை சொல்லுங்க. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயிலிருந்து அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. ஏழைகளுக்கு மொச்சைக்கொட்டை சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பாடு கலந்து கொடுங்க. பசுமாட்டுக்கு மொச்சைக்கொட்டை சுண்டல் வேக வச்சு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். வெற்றி உயர்வு உண்டு. அப்புறம் என்ன? பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போடுவது நல்லது. அனுகூலமான எண் 4 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன், 6 7 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி.
வயிற்றெரிச்சல் இருக்குது உங்கள் மேலே, திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்கள். 2 நாளும் படிங்க. கோயிலிருந்து படிங்க. 30 பாட்டும் படிங்க. சார் அதெல்லாம் பயங்கரமான தமிழாக இருக்குது சார், பரவாயில்ல படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், தடைக்கற்கள் குறைவாக இருக்கும். பண்ணிடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, ராத்திரி 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். எங்களை கேட்டால் நாள் முழுக்கவே சந்திராஷ்டமம்னு நினச்சிக்கோங்க, அதுதான் நல்லது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், தசை நிறம் கிடையாது. சந்திராஷ்டமம் 9 மணியோட முடியுதுன்னு சொன்னால் கூட வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு முழுக்க ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்திற்கும் சித்திரை, அஸ்தம், உத்திரம். விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சிருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசோ புதுசோ. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சி. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி இருக்காது. ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது உங்கள் மேலே, இந்த வயிற்றெரிச்சல் குறைஞ்சி போயிடும். துலாராசிக்கார நேயர்களே, ராத்திரி 8 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சிறப்பில்லை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்திற்கும். எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 6:30யோட முடிச்சுக்கோங்க. 6:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது சாயந்தரம். அதுக்கப்புறம் பசி உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. 6:30ங்களே 6ன்ட்டிங்களே, ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. நிதானம், பொறுமை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையான இன்னைக்கு குரு பகவானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், திரும்பவும் சொல்கிறோம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓகே, பரவாயில்ல. 6 மணிக்கு அப்புறம் நல்லா இல்லை, சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்கள். கேட்கறதில்ல, படிங்க. கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. ஆமாம், சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, தப்பிச்சுக்கலாம். எதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்? திருஷ்டியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி இருக்கு இன்னைக்கு நிறைய, ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்குதுங்க. உங்கள் சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும், கலக்குறீங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன். 7, 1, வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு, வெள்ளி. வயிற்றெரிச்சல் இருக்குது உங்கள் மேலே, திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்கள். 2 நாளும் படிங்க. கோயிலிருந்து படிங்க. 30 பாட்டும் படிங்க. சார் அதெல்லாம் பயங்கரமான தமிழாக இருக்குது சார், பரவாயில்ல படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், தடைக்கற்கள் குறைவாக இருக்கும். பண்ணிடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கறீங்க, நல்ல நாள். எதிரிகளும் உதவி செய்வார்கள். உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 1, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது மகாலட்சுமிக்கு தீபம் போடுறது நல்லது. வயிற்றெரிச்சல் இருக்குது உங்கள் மேலே, திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. ஆண்டாள் அருளி இருக்கிற திருப்பாவை படித்து பாருங்கள். 2 நாளும் படிங்க. கோயிலிருந்து படிங்க. 30 பாட்டும் படிங்க. சார் அதெல்லாம் பயங்கரமான தமிழாக இருக்குது சார், பரவாயில்ல படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும்,
தடைக்கற்கள் குறைவாக இருக்கும். பண்ணிடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லைங்க. தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. பிடிவாதம், வீம்பு அதிகமாக இருக்குது, அல்லட்டல் அதிகமாக இருக்குது, குறைக்கணும், வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, வியாழன் வெள்ளி 3 வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பொய்கையாழ்வாரே போற்றி, பூதத்தாழ்வாரே போற்றி, பேயாழ்வாரே போற்றி, ஆண்டாளே போற்றி. என்ன சார் பூதம் பேயின்லாம் சொல்கிறீங்க? உங்கள் பேர் பெரிய பெருமாள் பக்தர்கள் இவங்கெல்லாம், இந்த பேரை சொல்லுங்க. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயிலில் இருந்து அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பாடு கலந்து கொடுங்க. பசுமாட்டுக்கு மொச்சை கொட்டை, சுண்டல் வேக வச்சு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஆமாம், விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு, கம்பீரங்கிற பேரில் அலட்டல், வெத்து கத்து, திமிர் பேச்சு எல்லாம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் சிறப்பாக இல்லை, நிதானம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா வியாழன் 2 தெற்கு பச்சை, வெள்ளி 3 வடக்கு வெள்ளை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பொய்கையாழ்வாரே போற்றி, பூதத்தாழ்வாரே போற்றி, பேயாழ்வாரே போற்றி, ஆண்டாளே போற்றி. என்ன சார் பூதம் பேயின்லாம் சொல்கிறீங்க? உங்கள் பேர் பெரிய பெருமாள் பக்தர்கள் இவங்கெல்லாம், இந்த பேரை சொல்லுங்க. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயிலில் இருந்து அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். 2 நாளும் நல்லது. ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பாடு கலந்து கொடுங்க. பசுமாட்டுக்கு மொச்சை கொட்டை, சுண்டல் வேக வச்சு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டங்க, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில பிரார்த்தனைகள் சொல்கிறோம். நிதானம், கோபம் அதிகம், தடுமாற்றம் அதிகம், குழப்பம் அதிகம். பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 5 வடக்கு வெள்ளை. விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சிருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, பழசோ புதுசோ. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சி. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி இருக்காது. ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது உங்கள் மேலே. இந்த வைத்தறிச்சல் குறைஞ்சி போயிடும். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 ராசிகளுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.